யாராவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கேஸ் உண்மையான கேஸ் தானா அல்லது பொய் கேஸ் தானே பார்க்கறதே விசாரிக்க வேண்டியது போலீஸுங்க. ஆனா போலீஸே பொய் கேஸ் போட்டோம்னா அவங்களுக்கு இப்போ சரியான ஆப்பு வச்சுட்டாங்க. அதாவது கடலூர் மாவட்டத்தில் முதுநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சுதாகர் அப்படின்னு ஒரு ஏட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கும் அந்த ஊர்ல உள்ள சண்முகம் அப்படிங்கிறவருக்கும் சொந்த பிரச்சனை 2018 இருந்து அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குங்க. இது சம்பந்தமா ஏங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி தாரா பண்ணிட்டே இருக்கீங்க, சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அன்னவள்ளி பஞ்சாயத்து யூனியனுடைய துணைத் தலைவர் ஒருத்தர் வைத்தியலிங்கம் அப்படின்னு அவர் தலையிட்டு சமாதானம் போங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சண்முகத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் போல் இருக்கு. இதனால கோபம் அடைந்த அந்த ஏட்டு சுதாகர் முதுநகர் போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள இன்ஸ்பெக்டர் ஏழுமலைகிட்ட சொல்லி இந்த ஆளை விடக்கூடாது, வைத்தியலிங்கத்தை சும்மா விடக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ஏழுமலையும் இந்த ஏட்டு சுதாகரும் சேர்ந்து ஒரு நாள் பஞ்சாயத்து துணைத் தலைவர் வைத்தியலிங்கம் அவருடைய மோட்டார் சைக்கிள் வந்துட்டு இருக்கும் போது போய் நிறுத்தி என்ன குடிபோதையில வண்டி ஓட்டுறியா அப்படின்னு சொல்லி குடிபோதையில் வண்டி ஓட்டு காட்டா பண்ணாருன்னு சொல்லி அவருடைய அந்த மோட்டார் சைக்கிளையும் கைப்பற்றி அவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து லாக்அப்ல போட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் குடிபோதையில் ஓட்டுனதுக்காக வேண்டி ட்ரங்கன் சர்டிஃபிகேட் குடிபோதை சான்றிதழ் வாங்குறதுக்கு ஆஸ்பத்திரி அனுப்புறாங்க. ஆஸ்பத்திரியில் எங்க இவர் குடிக்கவே இல்லைங்க, எந்த போதையும் இல்லைங்க, குடிக்கவே இல்லைங்க அப்படி கொடுத்துட்டாங்க. உண்மையில் என்ன நடந்ததுன்னா அந்த வைத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் லைஃப் லாங்கா ஒரு நாள் கூட குடிச்சதே இல்லை. ஆக சொந்த ஒரு லாபத்துக்காக வேண்டி ஏட்டினுடைய பகையை தீர்ப்பதற்காக வேண்டி இன்ஸ்பெக்டர் ஏழுமலையும் ஏட்டு சுதாகர் ரெண்டு பேருமே சேர்ந்து குடிக்காத ஒரு நபரை குடிச்சிட்டு வண்டி ஓட்டினாருன்னு சொல்லி 7-8 மணி நேரம் வந்து லாக்அப்ல வச்சுட்டு ட்ரங்கன் சர்டிஃபிகேட் ஒன்னு குடிக்கலன்னு வந்த உடனே இல்லீகலா உள்ள கஸ்டடி வச்சுட்டு லாக்அப்ல வச்சுட்டு 11 மணிக்கு மேல அவரை ரிலீஸ் பண்ணி நீங்க போங்கன்னு அனுப்பிடுறாங்க. என்னங்க இது, நான் லைஃப்லயே குடிச்சது இல்ல, என் மேல இப்படி பொய் கேஸ் இன்ஸ்பெக்டர் போட்டுட்டாரு, இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வைத்தியலிங்கம் வந்து கடலூர் எஸ்பி கிட்ட வந்து புகார் தராருங்க. எஸ்பி ஒரு ஆக்ஷன் எடுக்கல, டிஎஸ்பி ஒரு ஆக்ஷன் எடுக்கல, எஸ்பி ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இதனால மனமுடைஞ்ச அந்த வைத்தியலிங்கம் நம்ம மாநில மனித உரிமை ஆணையத்தில் போய் குடிக்காத நபர், வாழ்க்கையில குடினா என்னன்னு தெரியாதுங்க, என் மேல நான் குடிச்சிட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டினா சொல்லி பொய் கேஸ் போட்டு ஒரு 7-8 மணி நேரம் லாக்அப்ல போட்டாங்க, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டாரு. நம்ம தமிழ்நாடு மாநில மனித உரிமை ஆணையம் விசாரிச்சு பார்த்துட்டு ஏங்க அவரு இதுவரைக்கும் வாழ்க்கையில குடிச்ச மாதிரி எந்த ஒரு எவிடன்ஸ் இல்ல, நீங்க என்னைக்கு குடிபோதையில வண்டி போட்டினாருன்னு சொல்லி சொன்னீங்களோ அன்னைக்கு கூட ட்ரங்கன் சர்டிஃபிகேட் குடிபோதைன்னு வரல, இப்படி பொய் கேஸ் போடுறது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அந்த கடலூர் முதுநகர் இன்ஸ்பெக்டர் ஏழுமலை மற்றும் ஏட்டு சுதாகர் ஆகியோர்களுக்கு ஈச் 1 லட்சம் ரூபாய் நாங்க அபராதம் விதிக்கிறோம். இந்த அபராதத்தை உடனடியாக அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட வைத்தியலிங்கத்துக்கு கொடுக்கணும். அந்த அபராத தொகையை அந்த இன்ஸ்பெக்டர் அண்ட் ஏட்டுட்ட அவங்க சம்பளத்திலிருந்து நீங்க மாதம் மாதம் பிடிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு உத்தரவு போட்டாங்க. இது அந்த ஏட்டு சுதாகர் மற்றும் ஏழுமலை மட்டும்தான் இதுல குற்றவாளிகளா? அப்ப அதுக்கு மேல உள்ள ஒரு டிஎஸ்பி ஒருத்தர் இருக்காரு, எஸ்பி ஒருத்தர் இருக்காரு, அவங்க கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நடவடிக்கை சொல்லி அவங்களுக்கு சேர்த்தாரங்க நீங்க ஆளுக்கு 1 லட்சம் ரூபா 1 லட்சம் ரூபா அபராதம் போட்டுக்கணும். அப்பதானே இது சரியா இருந்திருக்கும்.